சரோஜா தேவி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என 4 மொழிகளில் நடித்து புகழ் பெற்றவர். ஆனால் ஒரு மலையாள படத்தில் கூட அவர் நடிக்கவில்லை. காரணம் என்னவென்று தெரியுமா? அதற்கு தடை போட்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான். அவரை அரசியல்வாதிகள், அவரது எதிரிகள் எம்ஜிஆர் மலையாளி என்று குற்றம் சாட்டுவார்கள். ஆனால் எம்ஜிஆர் எப்பொழுதுமே தமிழ் பற்று உள்ளவர்தான். படத்தில் தமிழை பெருமைப்படுத்தாமல் விடமாட்டார். தமிழுக்கு அதிக மதிப்பு கொடுப்பது போல் டைலாக் எழுதுங்கள் என்று ஒரு தமிழனாகவே வாழ்ந்தவர். இப்படிப்பட்டவர் சரோஜா தேவி ஏன் மலையாளத்தில் நடிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது 60 காலகட்டங்களில் மலையாள சினிமாக்களில் கதாநாயகிகள் முண்டு என்ற வெறும் ஜாக்கெட் மட்டும் போட்டுக்கொண்டு நடிப்பது போல காட்சிகள் தான் அதிகமாக படமாக்கப்பட்டது. செம்மின் படத்தில் ஜெயபாரதியாக இருக்கட்டும், பானுப்பிரியாவாக இருக்கட்டும் மற்றும் எல்லா நடிகைகளும் இப்படி கவர்ச்சி புயலாக நடித்திருக்கிறார்கள். இது எம்ஜிஆருக்கு தெரியும். அதனால் சரோஜா தேவி மலையாளத்தில் நடித்தால் அவரையும் கவர்ச்சி காட்ட வைத்து அவருடைய இமேஜை காலி செய்து விடுவார்கள் என்றுதான் எம்ஜிஆர் மலையாள படங்களில் நடிக்க வேண்டாம் என்று கண்டிஷன் போட்டார். சரோஜா தேவி கங்கு நிறைய மலையாள படங்களில் அழைப்பு வந்து அந்த அழைப்புகள் எல்லாம் நிராகரித்து ஒரு மலையாள படத்தில் கூட நடிக்கவில்லை. கடைசி வரை குடும்ப பெண்மணியாக அவரை ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக பாதுகாக்க வைத்தவர் எம்ஜிஆர். 1963 அடிமை பெண் படத்தை எடுப்பதற்காக எம்ஜிஆர் முயற்சியை மேற்கொண்டார். படத்தை அவரே இயக்குவது எனவும் முடிவானது. பல காரணங்களால் அந்த முயற்சி தள்ளிப்போய் 1967 படம் ஆரம்பமானது. அதில் எம்ஜிஆருடன் சரோஜா தேவி, KR விஜயா, ஜெயலலிதா மூவரும் நடிப்பது என முடிவானது. PN சுந்தரம் ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தமானார். படம் ஆரம்பிக்கப்பட்ட பின் கிடப்பில் போடப்பட்டது. அதன் பிறகு அடிமை பெண் குறித்து எந்த செய்தியும் வரவில்லை. இது குறித்து சரோஜா தேவி பேசும் பொழுது, இந்த படம் நான் நடித்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இது ஒரு காவிய படம், தாயை போற்றும் படம், தன் சொந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போராடும் ஒரு மாவீரனின் கதை. அடுத்தவர் நடிக்க முடியாமல் போனது எனக்கு வருத்தமாக இருந்தது என்று சரோஜா தேவி கூறியிருக்கிறார். அதேபோல சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் எம்ஜிஆர் வீடு பாதிக்கப்பட்டிருப்பதையும், அவர் பயன்படுத்திய பொருட்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதையும் அறிந்து மிகுந்த வேதனைப்பட்டார். மனிதராக பிறந்து தெய்வமாக போனவர் அவர். அவருடைய வீட்டில் உட்கார்ந்து நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த வீடு எனக்கு ஒரு கோயில். அதில் தெய்வம் இன்னும் உயிரோடு இருப்பதைப் போலவே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். மழை வெள்ளத்தில் அவரது பொருட்கள் தண்ணீரில் மிதந்து போனது கண்டு என்று கூறியிருக்கிறார் சரோஜா தேவி. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் பிரபல கதாநாயகிகளாக இருந்த நாங்கள் ஆயிரக்கணக்கில் தான் சம்பளம் வாங்கினோம். இப்போது உள்ள கதாநாயகிகள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறார்கள். சீக்கிரமே சம்பாதித்து சொந்த ஊருக்கு ஓடிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்று மட்டும் எம்ஜிஆர் இருந்திருந்தால் அவர் வாங்கும் சம்பளம் பல கோடி ஏழைகளுக்கு போய் சேர்ந்திருக்கும் என்றார். தமிழ் சினிமாவின் ஜாம்பவங்களாக 50களில் இருந்து கொடிகட்டி பறக்க தொடங்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இவரின் ராஜ்யம் உலகளாவ பரவியதற்கு இவரின் கொள்கைகளும் நற்பண்புகளும் ஒரு விதத்தில் காரணமாக அமைந்திருக்கின்றன. ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் ஒரு உன்னத நடிகராகவே வாழ்ந்து வந்தார் எம்ஜிஆர். இவர் நடிக்க ஆரம்பித்து ஒரு நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்றவுடன் ஒரு பழக்கத்தை தன் வசம் வைத்திருந்தார். என்னவென்றால், அவரின் படப்பிடிப்பில் தினமும் முதல் ஷாட் எம்ஜிஆரை வைத்துதான் எடுக்க வேண்டும். இது எதனால் என்றால், அன்று எம்ஜிஆர் மற்றும் இயந்திரங்கள் பாசிட்டிவ் வைபை பெருகும் என்பதுதான். இது ஓரளவுக்கு எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட பலருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக எம்ஜிஆருடன் ஏகப்பட்ட படங்களில் ஜோடியாக நடித்த சரோஜா தேவிக்கு தெரியாமல் இருக்குமா? ஆனால் அதே ஒரு சமயம் சரோஜா தேவியை உடைத்தெறிந்து எம்ஜிஆரை வருத்தப்பட வைத்தது. எம்ஜிஆர் தனது படங்களில் நடிக்கும் பணியாற்றும் அத்தனை பேருக்கும் ஏதேனும் கஷ்டம் என்றால் உடனடியாக உதவும் மனப்பான்மை கொண்ட எம்ஜிஆர், கருத்து வேறுபாடு காரணமாக பேசாமல் இருப்பவருக்கும் துன்பம் என்றால் முதலாளாக சென்று நிற்பவர். அப்படி ஒரு சம்பவம் நடிகை சரோஜா தேவி வாழ்க்கையில் நடந்துள்ளது. எம்ஜிஆருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்து நட்சத்திர நடிகையாக உயர்ந்தவர் சரோஜா தேவி. இவர்கள் இருவரும் கடைசியாக இணைந்து நடித்த படம் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படம். இந்த படம் நடிக்கும் போதே எம்ஜிஆர் சரோஜா தேவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. அதனால் படப்பிடிப்பு தளத்தில் கூட அவருடன் பேசாமல் இருந்த எம்ஜிஆர் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் கூட இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் சொல்லிதான் சொல்வாராம். ஆனால் சரோஜா தேவிக்கு ஒரு கஷ்டம் என்பதும் ஓடோடி சென்று உதவுகிறார் எம்ஜிஆர். அவர்தான் மனிதநேயர். அதே போல அன்பேவா படத்தின் வெற்றிக்கு எம்ஜிஆர் சரோஜா தேவியின் அழகான ஜோடியும் ஒரு காரணம். படத்தின் சண்டை காட்சிகள் அனைத்தும் ராமவரம் தோட்டத்தில் நன்றாக ரிகர்சல் பார்க்கப்பட்ட பின் படமாக்கப்பட்டது. காரணம் எம்ஜிஆரின் தொழில் பக்தி மற்றும் ஸ்டண்ட் ஆட்களுக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாது என்ற அக்கறை. இந்த படம் வெள்ளி விழாவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென்று அன்பேவா படம் அனைத்து திரையரங்களிலிருந்து தூக்கப்பட்டது. காரணம், ஏவிஎம்மின் மற்றொரு படம் திரைக்கு புதிதாக வந்திருந்தது. எம்ஜிஆர் செட்டியாரிடம் படம் வெள்ளி விழா
திருவிழா நாள் வரைக்கும் இருக்கட்டும், அப்போதான் படத்துக்கு ஒரு ரெக்கார்டு கிடைக்கும் என்று சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அதனால்தான் எம்ஜிஆருக்கு அன்பேவா திரைப்படம் ஏவிஎம் நிறுவனத்தோடு முதலும் கடைசியுமான படமாக போய்விட்டது. இப்படி பல வெற்றி படங்களில் ஜோடியாக நடித்தவர்கள் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும். காலம் உள்ளவரை இந்த ஜோடியை தமிழ் ரசிகர்கள் மறக்க மாட்டார்கள்.